வணக்கம். நான் நல்லூர்ல இருந்து சின்னத்துரை குமரேஸ்வரன் என்னோட பேர் வந்து. இதில் வந்து நான் இந்த ஊடகத்துக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், என்னோட காணி ஒன்று நல்லூர் சங்கிலி வீதி 4ஆம் வட்டாரத்தில் வந்து இருக்குது. அந்த காணி வந்து எங்களோட தனிப்பட்ட காணி வந்து அது நாங்கள் வாங்கினது வந்து 2019 வாங்கின 6 வருஷம் ஆயிட்டுது. அந்த காணிக்குள்ள ஒரு குடும்பம் இருந்தது வந்து வசித்து வந்தது. அப்போ நாங்கள் அதை வந்து அவைக்கு எங்களை காணி நாங்கள் விட சொல்லி அவங்க அப்புறம் ஒரு தவணை கேட்டு அப்புறம் அதுக்கு விடையில்லைன்னு அப்புறம் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்க தொடுத்து அவங்கள வந்து அதுக்குள்ளேருந்து வெளியேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்த நாங்கள் அதில் வந்து அப்புறம் நாங்கள் வழக்கு போய் கொண்டிருக்கோம். அப்போ நாங்கள் மனம் மொத்த அவையும் தங்களால் இந்த வழக்காடுறதுக்கு வந்து தங்களுக்கு காசு கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த வழக்கை வந்து நீங்கள் வெட்டி விடுங்கோ, நீங்கள் காசை தந்தால் கூட நாங்கள் வெளியில் போவோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நாங்கள் மனம் மொத்து நான் வந்து அவங்களுக்கு வந்து 80 லட்சம் நீதிமன்றத்தில் வச்சு கொடுத்து அந்த வழக்கை வந்து அவங்களையும் வெளியேற்றி அந்த காணியை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அதில் சின்ன வேலை பின்னுக்கு மதில் இருந்தது, அதை கட்டி பின்னுக்கு வந்து குளம் இருக்குது. அந்த குளக்கட்டையை நாங்கள் கட்டி வந்து அந்த காணியை வந்து பாதுகாப்பாக அடைச்சி வச்சுருந்தோம் நாங்கள். அப்போ இப்படி இருக்கல இது வந்து கடந்த வருஷம் நடந்தது. அப்போ கடந்த வருடம் வந்து 12ஆம் மாதம் 2ஆம் தேதி அந்த எங்களோட காணிக்கு பக்கத்தில் உள்ளவர் வந்து அந்த எங்களோட காணி பாதைகளால் தண்ணியை வெட்டி விட்டவர். அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் போலீஸில் வந்து முறைப்பாடு கொடுத்தது உடனேயே. அப்போ அது தொடர்பில் போலீஸ் வந்து கூப்பிட்டு விளங்கிட்டு இது தொடர்பாக நீங்கள் ஆளுநரை சந்தித்து அவர்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொன்னது. அதன் அடிப்படையில் நாங்கள் அந்தண்டே உடனே ஆளுநரை நேரடியாக சந்தித்து அவருக்கு நாங்கள் எங்களோட கோரிக்கையை வந்து இதுதான் பிரச்சனைன்றதை முறைப்பாடாக கொடுத்துருந்தோம். அப்போ அவர் வந்து இதுக்குரிய தீர்வை வந்து உடனேயே என்னென்று இந்த பிரச்சனையை உடனடியாக சால்வ் பண்ணி வைக்க சொல்லி ஆணையாளருக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருந்தார். அப்போ ஆணையாளர்கிட்ட முழு டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்க சொல்லி சைன் பண்ணி தந்தார். அதன்படி நானும் கொண்டு கொடுத்தது. அப்போ ஆணையாளர் அது சம்பந்தமாக ஒரு உடனடியாக நடவடிக்கை எடுக்கல. ஒரு 15 நாள் பிற்பாடு சம்மந்தப்பட்ட என்ன கூப்பிடல. ஆனால் எனக்கு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு வேனில் ஒரு 3-4 பேர் வந்தாங்க 2 மாநகர சபையிலேருந்து வந்து எல்லாத்தையும் காணி எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்களாம், குளம் பின்னுக்கு இருக்கிறபடியாக குளக்கட்டு, அதாவது குளர் நீர் மட்டம் மேலே உயரக்குள்ள ஊருக்குள்ளே தான் தண்ணி வந்து தேங்கி நிற்கும் வீடுகளுக்குள்ளேயும் காணிகளுக்குள்ளேயும். அதனால் இதுக்குள்ளால் வேண்ட தனிப்பட்ட பாதைக்குள்ளால் இந்த தண்ணியை வந்து ரோட்டு தண்ணியை வந்து வெட்டி விடுறது சரியில்லை, அது முறையும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து இது தொடர்பாக அந்த காணிக்குரிய ஆளோட வந்து முரண்படாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லமென்று சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் இந்த விஷயத்த அவ வந்து ஒரு எழுத்து மூலமாக அவங்களுக்கும் கொடுத்து எங்களுக்கும் தந்திருந்தா ஒரு முறையாக இருந்திருக்கும், அது ஒரு லீகலாகவும் இருந்திருக்கும். ஆனால் அவங்கள அதை செய்ய தவறிட்டோம், சும்மா சொல்லளவில் சொல்லிட்டு போயிட்டோம். சார் இப்படியே போயிட்டு இருந்தால் நான் கடைசியில் இது சம்மந்தமாக அவைக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்தேன் மாநகர ஆணையாளருக்கு. நான் இது தொடரில் அப்புறம் அவையில் ஒரு இதொன்று எனக்கு லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஆவணங்கள் இது இந்த பிரச்சனை தொடர்பாக எங்களோட ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்க சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. நானும் அந்த ஆவணங்கள் தொடர்பாக வந்து உடனடியாகவே அது முழு ஆவணத்தையும் கொண்டு அவை இந்த கடிதம் கிடச்சி 2 நாளில் நான் ஆவணத்தை வந்து மாநகர சபை திட்டமிடல் பகுதியில் வந்து சமர்ப்பிச்சேன். அப்போ அதுக்கப்புறம் இவை தொடர்பும் இல்லை, இது சம்மந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்க இல்லை. அது தொடர்பாக நான் ஒரு 9ஆம் மாதம் நான் இந்த வருஷம் 9ஆம் மாதம் இதோட ஆவணங்கள் சமர்ப்பித்தும் எனக்கு பதில் தராமை தொடர்பானதுன்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று நேர்லையும் முழு டாக்குமெண்ட்ஸோடையும் கொடுத்துருந்தேன். நான் அதை விட நேரடியாகவும் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயும் அனுப்பியிருந்தேன். அப்போ இது தொடர்பாகவும் எந்த ஒரு பதிலும் எனக்கு தரப்படவில்லை மாநகர சபையால். இப்படி இருக்க கடந்த 10ஆம் மாதம் 22ஆம் தேதி மாநகர சபை மெம்பர் இருக்கிறார் உதயஸ்ரீ என்று சொல்லி, அவர் நான் நினைக்கிறேன் சங்கு கட்சியை சார்ந்தவர். அவர் வந்து எங்களோட தனிப்பட்ட அந்த பாதைகளை நாங்கள் அடைச்சி டெம்பரரியாக ஒரு கேட்டு ஒன்று போட்டிருந்தோம். நாங்கள் அதை உடைச்சி பிரச்சனை அங்கே உடைச்சி தண்ணியை விடுறதுக்கு ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறாருன்னு எனக்கு ஒரு செய்தி ஒன்று வந்தது தொலைபேசி வாயிலாக. அப்போ நான் உடனடியாக அந்த இடத்துக்கு போகல. இதை யாரை கேட்டு நீங்கள் இதை வந்து வெட்டுறீங்கள் என்று சொல்லி கேட்க அவர் சொன்னார் யாரை கேட்டு வெட்டணும்ண்டு. அப்போ நான் சொன்னேன் காணி உரிமையாளர் என்ன கேட்டு தான் நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் எதை வேண்டாலும் முடிவெடுக்கலாம், எனக்கு முன்னறிவித்தல் தராமல் நீங்கள் இப்படி செய்யலாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தேன். அவர் என்ன தூசண வார்த்தைகளால் பேசியிருந்தார். அதை விட எனக்கு மண்பட்டி கொண்டு என்னை தாக்க முற்பட்டவர். அது சம்பந்தமான வீடியோஸும் எங்கள்கிட்ட இருக்குது. அது இதோட தொடர்பட்ட குறிப்பாக ஆளுநர் அவைக்கெல்லாம் நான் இது சம்மந்தமாக அவைக்கெல்லாம் இதை அனுப்பியிருக்கிறேன். அப்படி இருக்க நான்
அப்படி இருந்தும் அந்த முயற்சியை அவற்ற முயற்சியை வந்து அந்த உடைக்கிறதுக்கு மேற்கொண்ட முயற்சியை வந்து தடுத்து நிறுத்திட்டு உடனடியாகவே யாழ் மாநகர முதல்வரை சந்திச்சேன். இது தொடர்பாக அவர்கிட்ட கேட்டேன், இப்படி நடக்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்ல. அப்போ நான் சொன்னேன், ஏற்கனவே போன வருஷம் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது, இது தொடர்பாக வந்து ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சகல விஷயத்தையும் அவர்கிட்ட வந்து அந்த பழைய கம்ப்ளைண்ட்டில் இருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் இருந்து அவவுக்குரிய லெட்டரையும் இப்போ உடனடியாக அந்தாண்டு நான் அவவுக்கு கொடுக்க வேண்டிய லெட்டரையும் வந்து உடனே கொடுத்தேன். இப்படி தான் பிரச்சனைண்டு அவ உடனே சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், எனக்கு வந்து தம்பி இந்த விஷயம் எனக்கு தெரியாது, மாநகர ஆணையாளரால் இந்த விஷயம் ஏற்கனவே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்கள், ஆளுநருக்கு மாநகர ஆணையாளருக்கும் கொடுத்துருக்குறீங்கள், இது தொடர்பாக எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் ஏதோ தவறுதலாக நடந்துட்டுது. அப்போ இவர் உதயஸ்ரீ என்றவர் வந்து புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட்டை இப்படி ஏதோ தனிநபர் அடைச்சி வச்சிருக்கிறாருன்னு தனக்கு ஒரு முறைப்பாட்டை கொண்டு வந்தபடியாக தான் அதை என்னென்று பார்த்து உடைய என்று சொல்லிவிட்டது என்று சொல்லி சொன்னேன். சரியாண்டு நான் இப்போ முழு டாக்குமெண்ட்ஸோட போய் கடிதத்தை கொடுத்தோன்னே அவள் பார்த்துட்டு சரி உடனே உதயஸ்ரீக்கு ஃபோனை போட்டு சொன்னவா, அங்கே எதுவுமே உடைச்சி சேதப்படுத்தாமல் திரும்பி வாங்கோ, உரிமையாளர் வந்திருக்கிறார் முழு டாக்குமெண்ட்ஸோடு. அப்போ அவரும் சரியண்டவாவுக்கு சொல்லிட்டு அப்புறம் இவ சொன்னால் அங்கே ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி சொன்னான். இனி நாங்கள் வந்து இது சம்பந்தமாக முறையாக விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுக்கிறோம், இனி இது தொடர்பாக வந்து மாநகர சபையில் இருந்து யாரும் வந்து கூட காணிக்குள்ள வந்து தண்ணியை வெட்டி விட மாட்டாங்க, மாநகர சபையிலேருந்து நான் யாரையும் அனுப்ப மாட்டேன்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், இது தொடர்பாக நீங்கள் வந்து எனக்கு லெட்டர் ஊடாக கடிதம் ஊடாக எனக்கு எழுத்து மூலம் இந்த நீங்கள் சொன்ன விஷயத்தை தர சொல்லி. அப்போ அவள் சொன்னால், இல்லை நான் ஒரு மாநகர சபை மேயர், இதில் பிரதி மேயர் இருக்கிறார், முனிசிபல் கவுன்சிலர் இருக்கிறார், இந்த ஸ்டாஃப் இருக்குது, இவைக்கு முன்னுக்கு வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன நம்ப இல்லையோண்டோ. சரி அதையும் நான் சரி அவள் சொல்கிறதானே சரி என்று சொல்லி நான் அவள் மேயர் சொல்லிக்கல, சரி இதுக்கு பிறகு நான் அவள் அவ்வளோ பேருக்கு முன்னுக்கு வச்சு சொல்கிறதுன்ற அந்த அடிப்படையில் நான் சரி என்று நம்பி போயிட்டேன். அடுத்தது இவர் வந்து அவ போன் போட்டு அந்த இடத்தை சேதப்படுத்த வர சொல்லியும் இவ சொன்ன அந்த அறிவுறுத்தலை மீறி அவர் நாங்கள் வீட்டை போய் அங்கே பார்த்தா காணிக்கு கிட்ட அந்த நாங்கள் போட்ட அந்த நிலங்கள் எல்லாத்தையும் அடித்து சேதப்படுத்தி தான் போயிருந்தவர். அதையும் நான் மறுநாள் இவன் கவனத்துக்கு கொண்டு போனேன், இப்படி நடந்திருக்கேன். சரி தம்பி தெரியாதனமாக நடந்துட்டு இனிமேல் அப்படியான தவறு நடக்காதுன்னு சொன்னாங்க. சரி விட்டாச்சு. இப்படி இருக்கு. அப்போ நான் அப்பவும் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இது தொடர்பான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காணிக்குரியால் நான் இருக்கிறது பண்டாரக்குளம் பிள்ளையாளுக்கிட்ட. அப்போ அவடத்து நீங்கள் எனக்கு ஒரு உங்கள்கிட்ட அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, இது தொடர்பாக எனக்கு நீங்கள் தகவலை தாங்கோ, தந்துட்டு இந்த முடிவை நீங்கள் எடுக்கலாமண்டு ஓமண்டு சொல்லியிருந்தாங்க. இப்படியே இருக்க கடந்த 11ஆம் மாதம் 28ஆம் தேதி இவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு முன்னறிவித்தலும் தராமல் எங்கட காணிக்குள்ள உடனடியாக வைக்கோவை விட்டு கேட்டு எல்லாத்தையும் முடைச்சி சேதப்படுத்தி ரோட்டு தண்ணியெல்லாம் வெட்டி விட்டுட்டு எங்கட பின்பக்கம் குளம் இருக்குத்தானே அந்த பின்பக்கம் சுவரை எல்லாத்தையும், அதாவது மதில் சுவரை உடைச்சி விட்டுருக்குறாங்க. 10 அடி நீளமான அந்த சுவரை வந்து அப்படியே உடைச்சி சேதப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. போயிட்டு இது தொடர்பாக அவங்க எனக்கு உடைச்சி எல்லாம் சேதப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் பிந்தி அப்போ நான் சிறுப்பிட்டியில் நின்றேன். நான் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணினாங்க, தம்பி நான் உங்களுக்கு எடுத்திருந்தேன் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால், நான் சொன்னேன் இது என்ன இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறீங்களாமன்ட்டு அறிஞன்னு. தம்பி தெரியாதனமாக நான் சனங்கள் வந்து எல்லாரும் கேட்டதால் நான் அதை தெரியாதனமாக உடைச்சிட்டேன். மற்ற உதயஸ்ரீ வந்து தன்னை பற்றியும் மேயர் அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்ட்டு தன்னோட முகநூலில் வந்து கண்டபடி தன்னை இழிவாக போட்டு கொண்டிருக்கிறார். அதனால் தம்பியை ஒன்றுமே செய்ய முடியலை, அதனால் நான் தெரியாதனமாக உடைச்சி விட்டுட்டேன் என்று சொல்ல. நான் சொன்னேன், உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக தந்தது தானே, நீங்கள் அதை ஆராயாமே உடைச்ச நீங்களன்னு சொல்லி கேட்க, தான் ஆராய இல்லை என்று சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன், அப்போ ஆராயாமல் தான் உடைச்சிருக்கிறீங்களோன்னு சொல்ல. சரி ஏதோ தவறு நடந்துட்டு தம்பி, இப்போ மழைக்கு உடைச்சி விட்டுட்டோம், என்ன வந்து சந்தியும் நான் மிச்ச விஷயத்தை பார்க்குறேன்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் எல்லா விஷயத்தையும் இப்படியே சொல்லிட்டு கேட்கல. சரின்னு கேட்டுட்டு அவள் வச்சுட்டா தன்னை வந்து திங்கக்கிழமை சந்திக்க சொன்னவா. சம்பவம் நடந்தது ஒரு வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி 11ஆம் மாதம். இப்போ இப்படியே இருக்க நான் அவள் வந்து இது நடந்து முடிஞ்சு போயிட்டுனா, ஆனால் நான் இல்லாத இடத்துல அதே சந்தர்ப்பத்தில் உதயஸ்ரீ வந்து தன்னோட அந்த ஏரியா, அதாவது வந்து உதயஸ்ரீ பிறந்து வளர்ந்த ஏரியா அந்த 4ஆம் வட்டாரம் கொண்டலடி லேனன்னு சொல்லப்படுற இடம். அவர் தங்கட அந்த அயல் சனம் அதுக்குள்ளே இருக்கிறது முழுக்க அவற்ற சொந்தக்காரரும் அவற்ற உறவுக்காரர் முழு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி அவன் அயலாக்கெல்லாம் அதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கெல்லாம் இவர் வசித்து வந்தவர். இப்போ அவர்
வெளியில் தான் அவர் குடியிருக்கிறார். அவர் ஒரு முறைப்பாட்டில் அவர் கந்தர்மடம் என்று சோட்டா போட்டிருந்தவர். எனக்கு சரியான அட்ரஸ் தெரியல. அப்படி இருக்கல அவர் அந்த தன்கட சனம் சொன்னதுக்காகவும் அவன் ஏரியா சனத்தின் நலனை கருத்தில் கொண்டு மட்டும்தான் இந்த முடிவை வந்து தன்னிச்சையாக எடுத்து செயல்பட்டவர். இப்போவும் அதே தான் நடந்து கொண்டு இருக்குது. ஏன்னா 4ஆம் வட்டாரத்தில் குறிப்பிட்டு சொல்ல போனால் நிறைய வீதிகளில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதை உங்களோட கவனத்துக்கு திரும்பவும் இன்னொரு சந்திப்பில் வந்து நான் அதை வெளிக்கொணருவேன் தகுந்த ஆதாரங்களோட. அப்படி நிறைய குறைபாடுகள் இருக்கிற இடத்துல தனியாற்ற காணிக்குள்ள மட்டும் தண்ணியை வெட்டி விடணும் என்ற ஒரு நோக்கத்தோட செயல்படுறதுக்கு காரணம் என்னன்றது எனக்கு இன்று வரைக்கும் புரியல. நாங்கள் எங்களோட டாக்குமெண்ட்ஸின் படி 64ஆம் ஆண்டில் இருந்து அது கையொழுங்க, அதாவது அந்த காணி அப்போ முந்தி 2 பக்கமும் காணி இருந்தது. எங்கட அந்த பாதைகளால் வந்து 2 வழி, அதாவது ஒரே வழி 2 பக்கம் காணி இருந்தது. எல்லாருமே அதுக்குள்ளால பிளங்கி கொண்டிருந்தவ. இப்போ அந்த காணின்ற எங்கட அடுத்த சைட்டில் உள்ள மேற்கு சைட்டில் உள்ள ஆக்கள் வந்து சிங்கராசா சுரேஷ்குமார் அவர் வந்து வெளிநாட்டில் நிற்கிறார். அவர் அந்த காணியை முழுதும் வாங்கி அப்போ பாதையும் விடாமல் எங்களுக்கும் இடத்தை விடாமல் அப்படியே அதிலேயே மதில்களை வந்து வளைச்சு நெளிச்சு அப்படியெல்லாம் கட்டி வச்சுட்டார். அதுவும் அப்ரூவல் எடுக்காம முனிசிபாலிட்டியில வச்சுட்டார். அப்போ இப்போ இருக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் அந்த பாதை வந்து தனியாக எங்கட காணிக்குள்ள மட்டும்தான் போகுது. அதனால நாங்கள் அந்த முகப்புக்கு வந்து கேட்ட போட்டு உள்ளுக்கு அந்த முதல் வீடு இருந்தது தானே, அவங்கள எழுப்பிட்டு அப்புறம் அந்த நாங்கள் புதுசாக வீடு கட்டணும்ன்றதுக்கான அந்த வீட்டை வந்து இடித்தது. அப்போ அதில் இருந்த மின்சாரம் வந்து ஒரு சுவரில் வந்து பொருத்தப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கல நாங்கள் அதை பாதுகாப்பு கருதி நாங்கள் அதை முன்னுக்கு முகப்புக்கு கேட்ட போட்டு முடி வச்சது. அதுக்குள்ள வந்து 2 லைட் தூண் வந்து நட்டு இருக்குது. இவ சொல்லினம் என்னன்னு சொன்னால் அது முனிசிபாலிட்டி, அதாவது மாநகர சபையின் வாய்க்காலாம்னு சொல்லினோம். ஆனால் 66, 64ஆம் ஆண்டு தோம்பில இருந்து நாங்கள் முழு ப்ரூஃப் வச்சிருக்கிறோம். அதில் வந்து இருக்கிறது கை ஒழுங்க. 2 சைட்ல உள்ள காணிக்குரியாக்கள் பாவிச்சது. இப்போ ஒரு சைட்ல உள்ளாக்கள் மூடி மதில அடைச்சபடியா இப்போ நாங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கிற காணி அந்த பாதை வந்து எங்களுக்குரியதாகத்தான் இப்போ இருக்குது அச்சமயம். இவங்க வந்து இப்போ சொல்கிறாங்கன்னா அது வாய்க்காலண்டு. ஆனால் வாய்க்காலுக்கு ப்ரூஃபாக கொண்டு வாங்கன்னு சொல்ல அது தங்கள்கிட்ட இல்லை. ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் தன்னிச்சையாக இந்த எங்கட காணியை வச்சு ஒரு அரசியல் செய்கிற மாதிரியான நிலப்பாடு தான் இருக்குது. இதில் நான் சரியாக ஆராய்ஞ்சொண்டு போய்க்கல. சரியான எனக்கு கிடைச்ச உண்மை தகவலின்படி மாநகர சபையில் இருக்கிற அந்த சங்க கட்சிக்காரர் உதயஸ்ரீ வந்து தங்களுக்கு இந்த அதாவது வந்து கடந்த இந்த மாதம் நன்று நினைக்கிறேன் 12ஆம் மாதம் 5ஆம் தேதி மாநகர சபையில் நடந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து தங்களோட பட்ஜெட்டுக்கு வந்து வாக்களிக்க சொல்லி தங்களுக்கு ஆதரவாக சங்க கட்சி மற்ற கட்சிகளை வாக்களிக்க சொல்லி முதல்வர் சார்பில் வந்து அந்த மராமத்து குழு தலைவர் இருக்கிறார் மயூரன் அவர் வந்து இவைய வந்து கேட்டிருந்தாரண்டும். அப்போ இவங்கள் சொன்னது என்னவாமன்றா, எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிச்சா எங்கட காணி தனிப்பட்ட அந்த காணி இருக்கு தானே. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வந்து அந்த காணி எங்கட காணிக்குள்ளாத இந்த தண்ணியை வந்து வெட்டி விடுவாமண்டு. அப்போ இவையும் ஓமன்று சொல்லியிருக்கணும். சரின்னு சொன்னால் அந்த அடிப்படையில் தான் இப்போ எங்கட காணியை வந்து இவ வெட்டினதும். அதுக்கப்புறம் இந்த வரவு செலவு திட்ட கூட்டம், அதாவது 12ஆம் மாதம் 5ஆம் தேதி நடந்த வரவு செலவு திட்ட கூட்டத்தில் வந்து இவைக்கு ஆதரவாக வாக்களிக்க உதயஸ்ரீ தரப்பு, அதாவது சங்க கட்சி தரப்பு பின்னடிச்சதாகவும் மராமத்து குழு தலைவர் இருக்கிறார் தானே மயூரன் அவர் வந்து சங்க கட்சிக்காரர் உடனடியாக உதயஸ்ரீ அவர்களை வந்து இது தொடர்பாக சொன்னதாம். இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க தவறினா நாங்கள் அந்த பண்டார குளத்தடியில் நாங்கள் அன்றைக்கு உடைச்சி விட்ட காணியை வந்து உடனடியாகவே மூடி அடைப்போம்னு சொல்லி மிரட்டி இருக்கிறார். இது தொடர்பாக உடனடியாகவே அவர் வந்து சங்க கட்சிக்காரர் வந்து உடனடியாகவே அவன் பட்ஜெட்டுக்கு வாக்களித்ததாகவும் அதற்கு பிற்பாடு உதயசூரியா அவ தோளில் தூக்கி வச்சு முனிசிபாலிட்டியில் தூக்கி வச்சு கொண்டாடினதாகவும் உண்மையான தகவல். இப்படி இருக்க இதுதான் நடக்குது. அப்போ இவங்க வந்து இப்போ எங்களோட தனியார் காணிகள் சம்பந்தமாக இப்படியான செயல்பாடுகள், அதாவது எங்களோட காணிகள், அது பொதுமக்கள் இந்த காணிகளை வச்சுக்கொண்டு இப்படியான ஒரு அரசியல் செயல்பாட்டைத்தான் செய்து கொண்டிருக்கணும். அப்போ எங்களோட காணிகளை வந்து வச்சு இவங்க அரசியல் விளையாடி கொண்டிருக்கணும். தங்களோட ஆட்சியை தக்க வச்சு கொள்ளணும்ன்றதுக்காக இப்படியான செயல்பாட்டை வந்து செய்து கொண்டிருக்கணும். இதே சந்தர்ப்பத்தையும் ஆனக்கோட்டையில் இருக்கிற ஆர்கால் மடத்திலையும் 10ஆம் வட்டாரத்திலையும் இதே தனியார் காணிக்களால் இவங்க வந்து இந்த தண்ணியை வெட்டி விட்டு பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க அந்த காணிக்காரரோட. மற்றது வந்து திருநெல்வேலியிலேயும் ஒரு காணின்ற வீட்டு முற்றத்தாலையும் தண்ணியை வெட்டி விட முற்பட்டிருக்கணும். உண்மையான தகவல், என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும்.
அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டுக்குரியவர் வந்து 10 வருஷமாக இந்த ரோட்டை போட்டுட்டு வாய்க்கால் வெட்டி விடுறதுக்கு ரோட்டில் இடம் இல்லாமல் ரோட்டை போட்டுட்டு நீங்கள் இப்போ எந்த தண்ணி எந்த வீட்டுக்குள்ளாலேயா இந்த வாய்க்காலை வெட்டி விட போகிறீங்களான்ட்டு இவையோட முரண்பட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கத்தியை எடுத்து வெட்டுவேனண்டு மிரட்டினதாகவும் அதை விட்டு தலைதறைக்கு ஓடினதாகவும் உண்மையான தகவல். இது எனக்கு ஒரு எங்களோட நெருங்கிய ஒரு சட்டத்தரணி எனக்கு நான் என்னுடைய விஷயத்தை அவருக்கு தெரியப்படுத்திக்கல. என்னோட சட்டத்தரணி இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருந்தார். திருநெல்வேலியிலிருந்து தனக்கு உட்ப கோல் வந்தது இப்படியான ஒரு சம்பவத்தில் இவை ஈடுபட்டிருக்கணும் என்று தற்சமயம் பார்த்து கொண்டிருக்கல. இப்போ நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்க்கல. யாழ் மாவட்டத்தில் மேயர் ஆட்சி என்று ஒன்று வந்ததுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு வந்து நிறைய இவையிலால் சரியான பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இப்படியான செயல்பாடுகள் இப்படியே இருக்க நான் இது தொடர்பாக இவங்களுக்கு வந்து நான் ஒரு 3 லெட்டர் போட்டிருக்கிறேன். அதுக்குரிய ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. இது நீங்கள் சட்டவிரோதமாக எங்களோட காணிக்குள்ள தண்ணியை வெட்டி விட்ட நீங்கள் இதை வந்து நீங்கள் மதுளை முடைச்சி சேதப்படுத்தியிருக்கிறீர்கள். இவ்வளவு சேதம் விளைவிச்சிருக்கிறீர்கள். மழை முடிஞ்சது தானே, இது சம்பந்தமாக உடனடியாக மூடி அடைச்சி எங்களுக்கு சரியான முறையில் காணி எப்படி இருந்ததோ அதே மாதிரி சீர் செய்து தர சொல்லி இதுவரைக்கும் அவங்க வந்து எங்களோட ஒரு நாங்கள் அனுப்பிய லெட்டருக்கு பதில் ரிப்ளை இதுவரைக்கும் தரவே இல்லை. இப்படியே இருக்க நாங்கள் கடந்த போய் வெட்டி ஆழமெல்லாம் கிண்டி விட்டவை நாங்கள் அதை வந்து பைக்கோ போட்டு தட்டிட்டு விட்டுட்டோம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அயலுக்குள்ள இருக்கிற அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற உதயஸ்ரீன்ற சொந்தக்காரர் தானே அவே தகவல் கொடுத்து உதயஸ்ரீ அதில் வந்து நின்று எங்களோட பைக்கோக்காரரோட கொஞ்சம் முரண்பட்டவர். வழக்கு போட போகிறோம் பைக்கோ உங்களுக்கு எதிரான்னு சொல்லி என்னோட அவர் எதுவும் பேசலை. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வந்து சொன்னார், பைக்கோ கொண்டு வந்த உரிமையாளர் சொன்னார், நீங்கள் பரவாயில்லை வழக்க போடுங்கோண்டு. அவர் அப்படியே போயிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் ஒரு 3 மணி பொழுதுல எனக்கு கோல் வந்து யாருன்னு கேட்டால் போலீஸ் யாழ்ப்பாணம் போலீஸில் இருந்து வந்திருக்கிறோம், உங்களோட காணி இருக்கா இன்னடத்தேண்டோ ஓவன்ட்டு சொன்னேன். அப்போ அந்த காணிக்கு கிட்ட வர சொல்லிச்சுனோம். அப்போ நாங்கள் போனோம். அப்போ கேட்டு சொல்லிச்சுன்னா இப்படி அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தா மாநகர முதல்வர் வந்திருந்தாங்க. அவை என்ற ஸ்டாப்புகள் மற்றது யார் மராமத்து குழு தலைவர் மற்ற அவை மாநகர உறுப்பினர் சிலரும் வந்திருந்தவ நிறைய பேர் இருந்துச்சுன்னா. அப்போ என்ன கேட்டது போலீஸ் வந்து இதுக்குள்ள நீங்கள் மண்ணை போட்டு தட்டி மூடி இருக்கிறீங்களாம் என்ன மாதிரின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், எங்களோட காணி இவ்வளோ நாளை கிண்டி விட்டவ நாங்கள் இப்போ இனி மழை முடிஞ்சது வெள்ளம் எல்லாம் இல்லைத்தானே, நாங்கள் காணியை சீர் செய்யத்தானே வேணும், அதனால் மூடினோம், எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எங்களோட காணிக்குள்ள நாங்கள் இதை வந்து செய்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவங்கள பார்த்து கேட்ட விஷயம் இது என்னன்னு சொல்ல அவள் சொல்கிற முதல்வர் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் எந்த கையில் காணி 2 வருஷம் தானாம் எந்த கையில் வந்ததாம், நான் அதுக்கு பிறகு தானே மூடி அடைச்சி வச்சிருக்கிறேனாம் என்ற மாதிரி சொன்னால் இதுக்குள்ளால வாய்க்கால் போதும், நாங்கள் வாய்க்காலுக்குரிய ப்ரூஃபை காட்ட சொல்ல அவள் அதுக்கு மறுப்பு தெரிவித்தா. அப்போ அவைகிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, அதுக்குள்ளால முனிசிபாலிட்டி வாய்க்கால் போகுதுன்னு சொல்லி அது ரோட்டால் தான் முனிசிபாலிட்டின்ற வாய்க்கால் போகுது. இப்படி இருக்கு. அப்போ போலீஸ் வந்து விசாரணை செய்துட்டு 2 பகுதின்னு சொன்னது, நீங்கள் உடனடியாக என்னட்ட கேட்டது உங்கள்கிட்ட ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ் இருக்காண்டு நான் ஓமெண்ட் சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி சொன்னாங்க, உடனே போங்கன்னு சொன்னாங்க. 2 தரப்பையும் தான் சொன்னது ஓமெண்ட் சொல்லி நாங்கள் போயிட்டோம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் 1.5 மணித்தியால் நான் வெயிட் பண்ணினாங்க. யாரும் முனிசிபாலிட்டி தரப்பிலேருந்து யாருமே சமூகம் தர இல்லை. அது சம்மந்தமாக போலீஸை கேட்டோம். அவ சொல்லிச்சுன்னா பரிவினம்ட்டு ஓரளவுக்கு மேலே என்னால் அதில் இருக்க முடியலை. ஒரு 1.5 மணித்தியாலும் தாண்டிட்டுது. அதுக்கப்புறம் நான் எங்களோட லாயருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அவர் சொன்னார், நாங்கள் மரியாதை கொடுத்து போயிட்டு தானே, பிரச்சனை இல்லை, நீங்கள் எழும்பி வீட்டை போகலாம், மேற்கொண்டு நாங்கள் லீகலாக என்ன செய்யணுமோ பார்க்கலாமண்டு. அப்போ இப்படியே இருக்க நாங்கள் வந்துட்டோம். இப்போ நேற்றைய தினம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், நேற்று 24ஆம் தேதி 12ஆம் மாதம் ஒரு 2:45க்கு பைக்கோவோட வந்து காணிக்குள்ளே உள்ள அந்த நாங்கள் பாதையை மூடி இருந்த நாங்கள் இருந்த மண்ணை தான் புதுசாக ஒரு மண்ணும் போட்டு மூடலை, இருந்ததை தான் மூடி விட்டோம். அதையெல்லாம் அள்ளி கொண்டு போகிறதுக்கு 2 டிராக்டரில் வந்திருந்தோம் பைக்கோவில். நாங்கள் அதை வந்து தடுத்து நிறுத்தினோம். அப்படி இருந்தும் அதில் வந்திருந்தவ மாநகர உறுப்பினர் மாதிரி தான் கூடுதலாக வந்திருந்தாங்க. முதல்வர் சமூகம் தரையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் வந்து எங்களை மிரட்டிட்டு இருந்துச்சுன்னா தங்கள்கிட்ட ப்ரூஃப் நாங்கள் கேட்டது, நீங்கள் ஃபோட்டோட இருந்தால் வந்து வெட்டி விடலாம், அதை காட்டுங்க, இல்லைண்டா உங்களோட மாநகர சபைன்ற வாய்க்கால் அல்லது உங்களோட மாநகர சபைன்ற பாதை இதுதான் பொதுப்பாதை அப்படின்னு சொல்லினா அதை நீங்கள் வந்து
சரியான முறையில் எங்களுக்கு உறுதிப்படுத்தி போட்டு நீங்கள் வெட்டலாம், எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாதுண்டு. ஆனால் அதை எல்லாத்தையும் செய்ய தவறிட்டினம். முக்கியமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு சண்டித்தன பிளான், ஒரு அடிதடி என்ற மாதிரி தான் அவன் உறுப்பினர் மாதிரி தான் செயல்பட்டு கொண்டிருந்தவ. நாங்கள் அதையும் கூடிய வரைக்கும் நேற்று போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் 119க்கு ஃபோன் பண்ணி தான் அவங்க வந்து தான் அந்த சம்பவத்தை எடுத்துட்டு கூட நான் வந்து விசாரித்த இடத்துல அவை தான் அந்த நேற்று முன்தினம் இவைய கூட்டிகிட்டு வந்தது போலீஸை. அவையை தான் நேற்றும் வந்திருந்தாங்க. அப்போ அவை வந்து கேட்டது, இவை நேற்று நீங்கள் விசாரணைக்கு போகலைன்னு கேட்கவிய நாங்கள் போகணும், முனிசிபாலிட்டியை கூப்பிட்டு விசாரிக்கிற அதிகாரம் போலீஸுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லினோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தனியாக முனிசிபாலிட்டிக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் போயினா அவையை கூப்பிட்டு விசாரிக்க கூடாதுன்ற மாதிரி சட்டத்தில் இருக்கான்றது நான் இதுவரைக்கும் அறியப்படாத ஒரு விஷயம். ஏன்னா தப்பு செய்தால் சட்டம் எல்லாருக்கும் சமம். அந்த வகையில் வந்து யார் தப்பு பண்ணினாலும் கூப்பிட்டு விசாரிக்கிற அதிகாரம் போலீஸுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனை நாடி போகிறது காரணம். யாராக இருந்தாலும் அதை கூப்பிட்டு விசாரிக்கிற பொறுப்பும் கடமையும் பவரும் உரிமையும் வந்து போலீஸுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த அதிகாரம் வந்து. அப்போ போலீஸ் கூப்பிட்டு இவ வரையிலாது அவ உறுப்பினர் மேலே அதில் 2 கத்திட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் தர்ஷாந்தன் என்று சொல்லி அவர் வந்து நான் நினைக்கிறேன் ஃபுலட் கட்சியை சார்ந்தவர். அடுத்தது வந்து நிஷாந்தன், அவரும் அந்த சைக்கிள் கட்சி உறுப்பினர் என்று நினைக்கிறேன். அடுத்தது வந்து உதயசிறி சங்கு கட்சிக்காரர். இந்த 3 உறுப்பினர் மேலும் தான் பிரச்சனையே. எங்களோட இங்கே பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இருந்த அவைக்கு கையை நீட்ட வரையினம் வந்து அடிப்பம் என்று சொல்லி அப்படி ஒரு மரியாதை இல்லாத மாதிரியான செயல்பாட்டில் தான் அவ நேற்று வந்து ஈடுபட்டவ. அப்போ இது தொடர்பாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படியே இந்த பிரச்சனை போய்கொண்டிருந்தா 2:45க்கு தொடங்கினது நேற்று பிற்பகல் 5 மணி மட்டும் இந்த பிரச்சனை வந்து நீடித்தது பின்னேரம். அப்போ இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்து போயிட்டுது. அப்போ அவை கடைசியாக ஒன்றுமே செய்ய இல்லாமல் போயிட்டுது. நாங்களும் அவை விடையில. ஆனால் போன உடனேயே எங்களோட காணிக்குள்ளே இருந்த அந்த காணி பாதைக்குள்ளே இருந்த மண்ணுகளை அப்படியே கிடங்கா வெட்டி வீதிக்கு கிட்டவா இழுக்கிற மாதிரி, அந்த வீதி முகப்போட இழுக்கிற மாதிரி இழுத்து விட்டுட்டுனா டிராக்டரையும் கொண்டு போய் வச்சிருக்கேன்னா அள்ளி போட்டு கொண்டு போகிறதுக்கு. அப்போ நாங்கள் கேட்டாங்க, இது சம்மந்தமாக நாங்கள் பறித்த மண்ணை உங்களுக்கு அள்ளி கொண்டு போகிறதுக்கு அதிகாரம் இருக்கான்னு ஓமன்று சொல்கிறாங்க தங்களுக்கு அதிகாரம் இருக்காண்டு. அதை விட நேற்று முன்தினம் நடந்த அந்த முதல்வர் வந்து நின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த மராமத்து குழு தலைவர் வந்து சொல்லியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், இது சம்மந்தமாக நாங்கள் ஆளுநருக்கு நாங்கள் இது தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை ஒரு கடிதம் கொண்டு நேரடியாக அவரை சந்தித்தது. ஆளுநர் வந்து உள்ளூராட்சி ஆணையாளருக்கு இதை கொண்டே கொடுக்க சொல்லியிருந்தார். நாங்கள் அங்கேயும் கொண்டு அதை அவர் சைன் பண்ணி கொடுத்தது. அவையால் வந்து நேற்றைய தினம் வந்து இடம் வந்து பார்வையிடப்பட்டது. நான் நினைக்கிறேன் அங்கே இருந்து பிரதீபன் என்று சொல்லப்படுறவர் தான் வந்தவர். வெஹிக்கிளில் வந்து காணியை பார்வையிட்டு சொல்லியிருந்தார், இது வந்து குளம் முட்டை ரோட்டுக்கு தானே தண்ணி வரும், பிறகு இதை வந்து இவங்கள் வந்து ஒரு பொது பிரச்சனை ஆக்குறாங்க, உங்களோட காணிக்குள்ள வந்து இதை ஒரு பொது பிரச்சனை ஆக்குறாங்க ஏன்னு சொல்லி தான் போய் முதல்வர் ஆளுநருக்கு தான் இதை தெரியப்படுத்துறான்ற மாதிரி சொல்லியிருந்தார் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கு பிறகுதான் இவ்வளவு சம்பவம் நடந்தது. அப்போ ஈவினிங் நடந்த அந்த சம்பவத்தில் தான் அந்த மராமத்து குழு தலைவர் சொன்னார் வந்து நேரடியாக, எங்களுக்கு வந்து ஆளுநர் பெரியாள் கிடையாது, தாங்கள் தான் பெரியாள், அதனால் ஆளுநர் ஒன்றும் இங்கே எதுவுமே பண்ணலாது, அவர் சொல்கிறத நாங்கள் கேட்கவும் முடியாதுன்னு சொன்னார். அப்போ நான் அப்புறம் திரும்ப கேட்டேன், அப்போ ஆளுநர் உங்களுக்கு பெரியவர் கிடையாது அப்படின்னு சொல்ல வாரீங்களோன்னு சொல்ல முதல்வரும் பக்கத்தில் நிற்கிறாங்க, மாநகர முதல்வர் மதிவதனி. அவங்கள வச்சுக்கொண்டு சொல்கிறார், ஆளுநர் பெரிய ஆள் கிடையாது, நீர் போய் சொல்லும் ஆளுநருக்குன்னு சொல்லி என்னை பார்த்து சொன்னார். உண்மையான சம்பவம், நிறைய பேர் பார்த்துட்டே இருந்தாங்க, சாட்சியும் இருக்குது. அப்படி என்று சொன்னால் அப்போ இவங்கள் ஆளுநருக்கு கீழே இல்லை, அப்போ ஆளுநரையே மதிக்காமல் தான் இப்படியான செயல்பாட்டை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தனியார் காணிங்க இவங்களை ஆக்கிரமித்து அதுக்கெல்லாம். அப்போ நாங்கள் சொன்னது என்னென்னா, அந்த ரோட்டில் வந்து பாரிய பள்ளம் ஒன்று இருக்குது, அதாவது அந்த முறைப்பாடு அந்த பள்ளம் தண்ணி நிற்குதுன்னு சொல்லப்படுற ஆக்கள் எல்லாம் மூடி அதில் கட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ கடந்த காலங்களில் வந்து அந்த வீதி, அதாவது அந்த கொண்டலடி வீதின்னு சொல்லப்படுறது, அந்த சந்தியில் இருந்து இப்போ அரச வீதியை வந்து சந்திக்கிற அந்த சந்தி வரைக்குமான இடங்களில் வந்து மதிலும் இருக்கலை, எல்லாத்த காணியும் அந்த சைட்டில் பள்ளமாக தான் இருந்தது.
அப்போ அதுக்குள்ளால வந்து இந்த தண்ணிகள் வந்து மழை நீர்கள் வந்து எல்லா காணிக்களாலையும் ஓடிட்டு தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எல்லாருமே நிறைய உயர்த்தி தங்களோட கேட்டடிகளை உயர்த்தி கேட்டடிக்கு கான்கிரீட் எல்லாம் பண்ணி நீட்டாக வச்சிருக்கிறாங்க. மற்றது ஒரு 5-6 பேர் குடும்பம் இருக்கிற லேனுகளுக்கு ஒரு 2, 3, 4, 5 லேனுகிட்ட தயார் போடப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஒழுங்கை வந்து தயார் போட்ட ஒழுங்குக்குள்ள ஒரு 6 குடும்பமோ 5 குடும்பம் வாசிக்குது ஒரு பொது ஒழுங்கு. அதுக்கு முகப்பில் வந்து கேட்டெல்லாம் போட்டு இனிமேல் இல்லையாண்ட ஒரு தரமான முறையில் அந்த கேட்டை போட்டெல்லாம் பூட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதுகள் தொடர்பாக எல்லாம் நாங்கள் ஒரு இப்படி இவங்கள் வச்சிருக்கத்தக்கதான் நாங்கள் ஒரு சிம்பிளாக நார்மலாக தான் ஒரு தகர கேட்ட போட்டிருந்தோம் நாங்கள் காணித பாதுகாப்புக்கு வீட்டை இடித்தபடியா. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதே எல்லாத்தையும் நீங்கள் ஏன் கருத்தில் கொள்ளையிலேருந்து இவைக்கு ஆதாரபூர்வமாக நாங்கள் சகல லெட்டர் அனுப்பியிருக்கிறோம் ஆதாரத்தோட, அதாவது புகைப்படம் ஆதாரத்தோட கொடுத்துருந்தோம். அதுக்கு கூட மாநகர சபையால் வந்து இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுபடையில்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அவங்களெல்லாம் அந்த காணி ரோட்டில் போகிற மழை நீரை வந்து நீரோட்டத்தை தடுக்கிற மாதிரியான செயல்பாடு மாதிரி ரோட்டு அவன் மதிலை தாண்டியே வீதிக்கு இடையூறா போக்குவரத்துக்கும் மற்ற மழை நீர் ஓடுறதுக்கும் இடையூறாத்தான் எல்லாரும் வந்து படிக்கட்டை அமைச்சு வச்சிருக்கிறாங்க கேட்டடி முழுக்க அந்த ரோட்டில். எங்கட காணி இருக்கிற அதே சைட்டில் உள்ளாக்கெல்லாம் அந்த பிரச்சனையை வச்சிருக்கணும். இது தொடர்பாக எல்லாம் இவைக்கு கொடுத்துருக்குறோம் நாங்கள். இப்படி எல்லாம் இருக்குது, நீங்கள் எங்கட சும்மா இருந்ததை வந்து நார்மலாக நாங்கள் டெம்பரரியாக அடிச்சிருந்ததை பாதுகாப்புக்கு ஏன் பிடிங்கினீங்களாண்டு. அப்போ அவ சொல்லினோம்னுண்டா எல்லா ஒழுங்கையும் அவ டெவலப் பண்ணிட்டுனோமாம். அப்போ எங்கட ஒழுங்கை மாத்திரம் நாங்கள் அந்த காணிக்குள்ள வந்து எங்கட தனிப்பட்ட ஒரு காணிக்குரிய பாதை தானே அது 5-6 குடும்பம் இருக்கிற பாதையை அடைச்சி மூடி வச்சுக்கொண்டு எங்கட தனிப்பட்ட ஒரு காணிக்குரிய பாதைக்குள்ளால மட்டும்தானே தண்ணி போகணுமாம். அப்போ நாங்கள் வீடும் கட்டக்கூடாதாம். இந்த எங்கட காணியையும் இந்த பாதையும் வந்து குளத்துக்குள்ள தண்ணி போகிறதுக்கு மாத்திரம் அப்படியே வச்சிருக்கட்டாம், டெவலப் பண்ணக்கூடாதாம். ஏண்டா இது எந்த வகையில் நியாயம் என்று நான் சொல்லி மாநகர சபை முதல்வரையும் கேட்குறேன், ஆணையாளரையும் கேட்குறேன். எந்த வகையில் இவேண்ட இந்த செயல்பாடு நியாயம் என்று சொல்லி. அப்போ இப்படி தான் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே போகுது. அப்போ இதுக்கு ஒரு முடிவில்லையா? அப்போ நாங்கள் இது தொடர்பாக இன்றைக்கு போலீஸில் வந்து உடனடியாக முறைப்பாடு போட்டோம். நாங்கள் போட அவங்க சொன்ன விஷயம் ஒன்று தான், மாநகர சபையிலிருந்து தங்களுக்கு அறிவித்தல் தந்தவையாம், தாங்கள் தானே அனுப்பினதாம் வாகனங்களை எல்லாத்தையும் அனுப்பி உறுப்பினர் மேரையும் அனுப்பினதாம் ரவுடிசம் பண்ணுறதுக்கு. இப்படி இருக்கக்குள்ள தாங்கள் அவையை கூப்பிட்டு விசாரிக்கிற மாட்டோம், அந்த அதிகாரம் தங்களுக்கு இல்லைன்னு சொல்லினோம். அப்போ இவைய கூப்பிட்டு விசாரிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்றதை நான் இந்த ஊடக சந்திப்பில் வந்து தெளிவாக கேட்க விரும்புகிறேன் வந்து. அப்போ மாநகர சபை செய்கிற தவற விசாரிக்கிற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கு? இதையே நான் முதல் ஒரு கம்ப்ளைண்ட்டில் வந்து போலீஸில் கேட்டேன். முதல் இந்த உடைப்பு சம்பவம் இருக்குத்தானே, கடந்த 11ஆம் மாதம் 28ஆம் தேதி எங்களோட காணியில் இவ ஏற்படுத்தின சேதம், அது தொடர்பாக நான் முறைப்பாடு போடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எம்ஓ பிராஞ்சில் இருந்தது இமானுவேலன்னு சொல்லி அவரை கேட்டிருந்தேன் என்ட்ரி போடன்னு சொல்லி முறைப்பாடு போடுறதுக்கு. அவர் சொன்னார், அவவை கூப்பிட்டு நான் விசாரிக்க இயலாது, இவவை கூப்பிட்டு விசாரிக்கிற அதிகாரம் ஆளுநர்கிட்ட தான் இருக்குது, ஆளுநருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது, நீங்கள் ஆளுநர்கிட்ட போங்கோண்டு. அப்போ அது சம்பந்தமாக தான் நான் உடனடியாக ஆளுநரை நாடினது. ஆளுநருக்கு போய் கடிதம் கொடுத்து ஆளுநர் கடிதம் எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். இவையே வந்து இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி, அதாவது தனிப்பட்ட ஒரு தனியார் காணி ஊடாக வந்து மழை நீரை வெட்டி விட்டு பிரச்சனை பண்ணின இந்த முறைப்பாடு தொடர்பாக இவையே வந்து அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி, அதுக்கு கூட இவங்கள் ஆளுநர் அந்த அதாவது வந்து ஆளுநர்கிட்ட அந்த ஓர்டரையே மதிக்க இல்லை. அப்போ அவர் கொடுத்த அந்த அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி இவைக்கு அனுப்பின லெட்டர்ன்ற கொப்பி எங்களுக்கு வந்திருக்கு. அப்போ ஆளுநர் போட்ட கடிதத்துக்கு கூட இவ ரிப்ளை கொடுக்க இல்லை. அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுண்டா, இவ வந்து ஒரு தனிப்பட்ட என்ன மாதிரி, இதை நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஒரு சர்வாதிகாரம் என்றதான் சொல்லலாம். இதுவரைக்கும் எத்தனையோ மேயர் வந்து இந்த முனிசிபாலிட்டியில் வந்து மாநகர சபையை எவ்வளோ மேயர் வந்து மேயராக இருந்திருக்கிறாங்க, செயல்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இவ எந்த மேயரும் இப்படியான செயல்பாட்டை இதுவரைக்கும் செய்யலை என்றது
உண்மை. அது மக்களும் அறிந்த உண்மை. அடுத்தது வந்து ஊடகங்களும் இது சம்பந்தமா ஊடகங்களுக்கும் தெரியும். அப்படி ஒரு சம்பவம் இவவிந்த இப்ப தற்சமயம் இவவிந்த ஒரு வருட இந்த ஆட்சிக்குள்ள நடக்கிற இந்த சம்பவம் இதுவரைக்கும் எந்த ஒரு மாநகர சபை முதல்வராலையும் மேற்கொள்ளப்படாத ஒரு காட்டாட்சி மாதிரி, ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் இப்ப தற்சமயம் போய்கொண்டிருக்குது. ஏண்டா இவ யாருக்கும் கட்டுப்படுறா இல்லை. நாங்கள் சரியான முறையில் கொண்டு போய் எங்கட தரப்பில் இருக்கிற ஆதாரங்களை கொடுத்தாலும் எழுத்தும் அவையே நாங்கள் கேட்குறோம் திருப்பி உங்கள்கிட்ட இது உங்களுக்குரியதான்னு தாங்கோன்னு சொன்னால் அதுக்கு தரீனம் இல்லை. நாங்கள் எங்கள்கிட்ட இருக்குது முறைப்படி 64 66 இருந்தெல்லாம் தோம்பே இருக்குது. எங்கட இதுக்குரிய தனிப்பட்ட ஒரு கை ஒழுங்குன்றது தான் இருக்குது. இப்படி நாங்கள் எல்லா எவிடன்ஸையும் கொடுத்தோம். இவங்கள் வந்து சரியான முறையில் எங்களுக்கு அதுக்குரிய தீர்வை பெற்றுத்தரவும் இல்லை. ஆனால் சர்வாதிகாரமான முறையில் உடைக்கிற செயல்பாடுகளில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மாநகர சபை மேஜரண்டா ஒரு நகர அபிவிருத்தி, நகரத்தில் உள்ள குறைகளை பார்த்து அதுக்குரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்யணும். அடுத்தது மக்கள் இந்த குறைகளை கேட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொரு வட்டாரத்திலும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதுகள் சம்பந்தமாக அவங்களுக்கு அதை நிவர்த்தி செய்து அவங்களோட தேவையில பூர்த்தி செய்து கொடுக்க வேணும். நகரத்தை அபிவிருத்தி செய்யணும். அதுதான் ஒரு மாநகர சபை மேயருக்குரிய பொறுப்பான ஒரு கடமை. அதை வந்து இவங்க செய்ய இல்லை. இவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க தற்சமயம். உங்களுக்கு ஊடகம் உங்களுக்கு இதுகள் தெளிவாக தெரியும். நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்த அளவில் நினைச்சு பாருங்க. ஒரு தனிநபர்கள், அதாவது ஒரு தனியார்கள், ஒரு அவங்க வயிற்று பிழைப்புக்கு தான் எல்லாரும் உழைக்கிறது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான். ஆனால் அந்த பிழைப்பிலேயே மண்ணள்ளி போடுற மாதிரியான செயல்பாட்டை தான் இப்போ முதல்வர் வந்து செய்து கொண்டிருக்கு. அதாவது வந்து டவுனில் கொடுக்கல, அதாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற டவுன் மார்க்கெட்டில் இருக்கிற கடைகளை வந்து பூட்டி சீல் வைக்கிறது, ஒரு முன்னறிவித்தல் இல்லாமல், எல்லாமே முன்னறிவித்தல் இல்லாமல் தான் நடக்குது. ஒரு கடிதம் கூட அவங்களுக்கு லீகலாக போகிறதே இல்லை. உடனடியாக அவங்களுக்கு முன்னுக்கு ஒரு கடிதம் அனுப்பணும், இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை நாங்கள் வந்து இப்படி பண்ண போகிறோம், நீங்கள் கூட நிலைமை என்ன, நீங்கள் எங்களுக்கு இதுக்கு ஒரு பதிலை நீங்கள் இத்தினாளைக்குள்ளே எங்களுக்கு ஒரு பதிலை தாங்கன்னு சொல்லி மாநகர சபையால் ஆணையாளரூடாகவோ அதாவது முதல்வரூடாக ஏதோ ஒரு வகையில் மாநகர சபைக்குள்ளேருந்து ஒரு கடிதம் திட்டமிடல் பகுதியிலேருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு போயே ஆகணும். அதுதான் முறை. அதை விட்டு இவங்க செய்கிறதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உடனடியாக அதிரடியாக நடக்குங்க. அதாவது வந்து ஒரு சர்வாதிகாரம் மாதிரி. என்னென்னு சொல்கிறது என்று சரியில்லை. இதை வந்து ஒரு பெண் ஹிட்லர் என்று தான் சொல்லலாம். ஒரு ஹிட்லர் தரப்பில் அப்படி ஒரு அந்த ஒரு கேட்டகரியில் தான் இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு செயல்பாடு தான் அவங்க செய்வாங்க. உடனடியாகவே ஒரு முன்னறிவித்தலும் இல்லாமல் உடனடியாக கடையை போய் பூட்டி சீல் வைக்கிறாங்க. தனியாத்த காணிகளுக்குள்ளால தண்ணியை வெட்டி விடுறாங்க, உடைக்கிறாங்க, அவங்களோட மதிலை உடைச்சி சேதப்படுத்துகிறாங்க. ஆக்கட்ட வீட்டு முற்றங்களால் தண்ணியை வெட்டி விடுறதுக்கு முற்படுறாங்க. இப்படியான செயல்பாடை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர்றாங்க. இன்று வரைக்கும் மழை முடிஞ்சதுக்கு பிற்பாடும் இவங்களுக்கு இதை உடைச்சி விடணும், இதுக்குள்ளால தண்ணியை விட, அதாவது வந்து மழை முடிஞ்சுது சரி, ஒரு அனர்த்தத்தில் வெட்டி விடுறது சரி, முன்னறிவித்தல் தெராட்டிக்கும் சரி, ஒரு அனர்த்தம் ஆனால் அதுக்குள்ளே அனர்த்தம் நடந்ததுன்னு இல்லை. இப்போ வீடியோஸை பார்த்தீங்களான்னு சொன்னால் அவங்களோட காலுக்கு கீழே, அதாவது கால் பாதத்தளவில் தான் அந்த ரோட்டில் தண்ணி நிற்கிது. அதுவும் அப்படியே அந்த தண்ணி கொண்டலாடி வீதியால் இறங்கி வந்து அந்த அரச வீதிக்குள்ளே இறங்குது. அப்போ ஒரு பாதத்தளவு தண்ணிக்கு அதுக்குள்ளே அந்த உறுப்பினர்கிட்ட சப்போர்ட்டை வச்சுக்கொண்டு கொஞ்சம் பேர் அந்த உறுப்பினர் அதுக்குள்ளே பிறந்து வந்து அந்த உறுப்பினர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதாவது உதயஸ்ரீன்னு சொல்லி அவற்றை அந்த தூண்டுதலின் பேரில் ஒரு தனிப்பட்ட தன்னிச்சையான செயல்பாடு தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ உடனடியாக அந்த வெட்டி விடுறது, உடைக்கிறது, இப்படியான செயல்பாடு தான் ஒரு முன்னறிவித்தல் தராமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இது வரைக்கும் அவங்களை நான் போன கடந்த வருஷத்திலிருந்து இன்று வரைக்கும் மாநகர சபைக்கும் இவங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்களுக்கும் வந்து நாங்கள் கடிதத்தை முறையாக லீகலாக போட்டுக்கொண்டே இருக்கிறோம். எதுக்குமே எங்களுக்கு ரிப்ளேஸ் ஆகிறது இல்லை. அப்போ எங்களோட சொந்த காணிக்குள்ள ஒரு மாநகர சபை வந்து ஒரு வேலையை அத்துமீறி அடாத்தா செய்யுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் தேவை. இப்போ நாங்கள் ஏதாவது சட்டவிரோதமாக அதுக்குள்ள ஒரு வீட்டை அனுமதி எடுக்காமல் கட்டி அல்லது ஒரு மதிலை கட்டி அல்லது ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு பாதகமாக, அதாவது மாநகர சபைக்கு எதிராக நாங்கள் ஏதாவது ஒரு செயல்பாடு செஞ்சிருந்தா அல்லது ரோட்டுக்கு, அதாவது வந்து போக்குவரத்துக்கோ ரோட்டுக்கு இடையூறாக ஏதாவது நாங்கள் ஒரு விஷயத்தை செய்திருந்தால்
இவங்கள் வந்து அதை வந்து உடைக்கிறது நியாயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. அதாவது வந்து மாநகர சபை ஊடாக குறித்த அதாவது வந்து ஒரு பொருத்தமான நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரணும். வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் ஊடாக இதை இடித்து அகற்றலாமென்று ஒரு ஓர்டர் ஒன்று கிடைச்சா அந்த அடிப்படையில் வந்து இவங்கள் அதை வந்து செய்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு சொன்னால் உங்களோட பாதை அல்லது இதுக்குள்ள வாய்க்கால் இருக்குண்டா ப்ரூஃபாக காட்டுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வழக்குக்கு போங்க. வழக்கூடாக எங்களை வந்து நீங்கள் லீகலாக மூவ் பண்ணுங்கன்னு தான் சொன்னது. அப்போ இவங்க சொல்கிறாங்கன்னா நாங்கள் வழக்குக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காரணம் என்னன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. அப்போ இவையும் வழக்குக்கு போக மாட்டோம். அப்போ நாங்கள் சொன்னது என்னன்னு சொன்னால் அப்போ நாங்கள் வழக்குக்கு போகிறோம். அப்போ கோர்ட் ஆர்டர் வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். அதாவது ஒன்று நீங்கள் உங்களுக்கு அவசரமாக இருந்தால் உங்களோட தானன்ற உறுதிப்பட்டால் நீங்கள் உடனடியாக வழக்குக்கு போங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இவைக்கு எதிராக வழக்குக்கு லோயர்கிட்ட முழுக்க கொடுத்துட்டோம். அதாவது எங்களை முழு டாக்குமெண்ட்ஸும் இணைச்சு கொடுத்துட்டோம். வழக்குக்குரிய வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ நாங்கள் சொன்னது உங்களுக்கு அவசரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வாங்க. வழக்கை போட்டு கோர்ட் ஆர்டர் எடுத்துன்னு வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் சட்டவிரோதமாக உங்களோட வீதியையோ வாய்க்காலையோ இடமறைச்சு அடைச்சிருந்தா நீங்கள் அதை வந்து உடைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. நீங்கள் அதை தாராளமாக பண்ணிக்கலாம்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கு. இவங்கள் அதையும் இல்லாமல் தாங்களும் செய்ய மறக்கினோம், எங்களையும் செய்து நாங்கள் அதுக்குரிய ஓர்டரை எடுக்கும் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி உடனடியாகவே அப்போ நேற்றெல்லாம் தாட்டு வெட்டி எங்களோட பாதையை வந்து கிடங்கா தாட்டு வெட்டி தான் இப்போ நேற்று மண் அள்ளி கொண்டு போக முற்பட்டவை. அப்போ எந்த வகையில் இவை வந்து எங்களோட தனியார் எங்களோட காணிக்கல அதாவது ரோட்டில் நாங்கள் ஏதாவது இடையூறு செய்திருந்தால் ரோட்டை பொறுத்தது வீதி பொது இது எங்கட தனிப்பட்ட ஒரு காணியின் பாதைக்குள்ள வந்து மண்ணை வெட்டி டிராக்டரை கொண்டு வந்து 2 டிராக்டரை கொண்டு வந்து அள்ளிட்டு போறதுக்கு முற்படினோம்னு சொன்னா இது சட்டவிரோதம் தானே. அப்ப மாநகர சபையில என்னதான் நடக்குது? மாநகர சபை மேயர் வந்து உறுப்பினர் மேட்ட சொல்ல கேட்டு தான் இப்ப ஆடிட்டு இருக்கிறா. அதுதான் உண்மை. என்னடா தன் ஆட்சியை தக்க வச்சு கொள்ளணும்ன்றதுக்காக உறுப்பினர் மேட்ட சப்போர்ட் அதாவது ஒவ்வொரு கட்சியின் உறுப்பினர் மேரும் ஒவ்வொரு கட்சியின் ஆதரவு தனக்கு தேவைன்றதுக்காக அவையே வந்து சண்டை பக்கம் வச்சிருக்கணும்ன்றதுக்காக அவ சொல்ற இல்லீகலான வேலையில லீகலா மூவ் பண்ணாம இல்லீகலா தான் இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க சட்டவிரோதமான முறையில. இதைத்தான் நாங்கள் தவறுன்னு சொல்றோம் முடிஞ்ச வரைக்கும். அப்போ இதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்களே. அப்போ போலீஸ்கிட்ட போனால் மாநகர சபைக்கு ஒரு எதிராக அதாவது அதை செய்கிற இப்போ எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற சட்டவிரோத காரியங்களுக்கு மாநகர சபைக்கு எதிராக நாங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு போட போனால் அவ கூப்பிட்டு விசாரிக்க முடியாதுன்றாங்க. ரைட். ரெண்டாவது அவ விசாரிக்கிற அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆளுநர்கிட்ட போனா ஆளுநர் அனுப்பின பதில கடிதத்துக்கு வந்து இவர் ரிப்ளை கொடுத்து அறிக்கை சமர்ப்பிக்கணும் இல்லை. அப்ப நாங்கள் இதை விட மேல எங்க போறது? நான் இது சம்பந்தமாக முழுக்க அவர் எனக்கு அந்த உதயஸ்ரீ என்பவர் வந்து எனக்கு தாக்க வந்த மண்பட்டி தூக்கி தாக்க வந்த வீடியோ உட்பட முதல்வர் என்னோட பேசின ஆடியோல இருந்து நடந்த சம்பவங்கள் அனைத்தும் அங்க இவ இடிச்சளிச்ச சம்பவங்கள் மற்ற காணிக்குரியவன் பெறட்டும் அவனை குத்தி போட்டு குளத்துக்க போடுறோம் என்று சொல்லி வீடியோ எல்லாம் எடுபட்டிருக்குது. அந்த 28ஆம் தேதி 11ஆம் மாதம் அந்த சம்பவங்கள் எல்லாமே வீடியோ பண்ணி பதிவு பண்ணி நாங்கள் ஒரு சிடியில் எல்லாம் அதை ரைட் பண்ணி வந்து ஜனாதிபதிக்கு கூட கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கும் இன்னும் ரிப்ளை வரல. அங்கே இருந்து வர்றது சில வேளை அவருக்கு எல்லா இடத்துலையும் இருந்து ரிப்போர்ட் போகிறபடியாக அவர் இது கைக்கு கிடைச்சா அதுக்குரிய மாதிரியான நடவடிக்கை அவர் எடுப்பார்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஆளுநருக்கும் அது சம்பந்தமாக நாங்கள் அனுப்பிட்டோம். கடந்த 2ஆம் தேதி அனுப்பினது. இப்போ கடந்த திங்கட்கிழமையும் அவரை நாங்கள் வந்து நேரடியாக சந்திச்சிருக்கிறோம். இப்படியான வேலையில் வந்து நாங்கள் சரியான முறையில் நாங்கள் லீகலாக தான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் இல்லீகலாக எந்த வேலையும் பண்ணலை. மற்ற வந்த மாநகர சபை காரரோட நாங்கள் எந்த விதமான முரண்பாட்டிலையும் ஈடுபடையில்லை. எங்களோட ஃபேமிலி மட்டும்தான் சம்பவ இடத்துல நேற்றும் நின்று தடுத்த நாங்கள் அதை போலீஸார் கூட வந்திருந்து பார்த்தாங்க. அவங்களுக்கே விஷயம் விளங்கிச்சுது. அவையே சொல்லிட்டு தான் போனவன் நீங்கள் காணியை வந்து இப்படி அடைக்காமல் வச்சிருக்க தேவையில்லை, காணியை உடனடியாக அடையுங்கோ, அடைச்சிட்டு ஒரு சிசிடிவி கேமராவையும் வந்து பொருத்தி விடுங்கோ, பொருத்திட்டு நீங்கள் உங்களோட காணிக்குரிய பாதுகாப்பை சரியான முறையில் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு தான் போனவன். உடனடியாக இது சம்மந்தமாக போய் யாழ்ப்பாணம் போலீஸில் வந்து முறைப்பாடு போட சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் இவ்வளவும் செய்து இன்றைக்கும் போலீஸுக்கு போயிட்டு வந்து தான் இப்போ இந்த ஊடக சந்திப்பில் வந்து நான் இந்த தகவலை வந்து பேசிட்டு இருக்கிறேன் வந்து. அப்போ இதுக்கான முடிவு என்னன்றது இது வரைக்கும் தெரியலை. ஆனால் நேற்று சொல்லிட்டு போன விஷயம்
இன்றைக்கு கிறிஸ்மஸுக்கு லீவு, வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் உடனடியாக இதெல்லாம் அள்ளிட்டு போவோம், உங்களால் ஆனதை பாருங்க என்று தான் சொல்லிட்டு போயினோம். அதில் குறிப்பாக சொன்னவர் யாருன்னு சொன்னால் அந்த 3 கட்சிக்காரர், அதாவது வந்து அந்த யாழ் மாநகர சபை மெம்பர்ஸ் வந்து உதயஸ்ரீ, மற்றது தர்ஷானந்தன், மற்றது நிஷாந்தன். இந்த 3 பேர் தான் இப்படி எங்களை ஒரு எச்சரிக்கிற மாதிரியான ஒரு தொனியில் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதைத்தான் நாங்கள் இப்போ இந்த ஊடக சந்திப்பில் வந்து இந்த வழிகொணரன் வந்து இந்த விஷயம் இப்படி போய்கிட்டு இருக்குது, யாழ் மாவட்டத்தில் என்னதான் நடக்குது, மாநகர சபை மேயற்ற ஆட்சியில் என்னதான் இப்படியே நடந்து கொண்டு இருக்குது, இது கட்சி சார்ந்து அப்போ எங்களோட தனியாற்ற காணிகளை வச்சுக்கொண்டு இவ தங்களோட அரசியல் லாபங்கிறது தங்களோட அரசியலாக்குறதுக்கு தான் இவங்க வந்து அரசியலாக்கிட்டு இருக்கிறாங்க. பொது பிரச்சனையை, பொதுமக்கள்கிட்ட தனிப்பட்ட விஷயங்களை வந்து இவங்க அரசியலாக்கி தாங்கள் லாபம் அடைகிறதுக்காகவும் தங்களோட பதவியில் தக்க வச்சு கொண்டிருக்கிறதுக்காகவும் இப்படியான ஒரு மக்களை ஏமாற்றி இப்படியான செயல்பாட்டை வந்து செய்து கொண்டு சார்ந்து இது வன்மையாக எங்களால் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் நான் இந்த ஊடக சந்திப்பில் நான் எங்கே போகணுமோ அங்கேயெல்லாம் போயிட்டேன். ஜனாதிபதி வரைக்கும் நான் லெட்டரை அனுப்பியிருக்கிறேன், சரியான முழு ஆதாரங்களோட நான் ஜனாதிபதிக்கே கடிதம் அனுப்பியிருக்கிறேன்டா. எல்லாத்துக்கும் மேலே ஜனாதிபதி தான், அவருக்கே நான் கடிதம் அனுப்பியும் எனக்கு ஒரு தீர்வும் இந்த காணிக்கு இப்போ 1 வருஷமாக இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு இதுவரைக்கும் ஒரு தீர்வை வந்து இது எங்கடே என்றதை இவையால் உறுதிப்படுத்த முடியாமல் இல்லை. அவ எங்கட ஆதாரத்தை பார்த்த அளவில் அவைக்கு தெரியும் எங்கடையண்டு. ஆனால் இந்த மாநகர சபை முதல்வர் ஆட்சியை தக்க வச்சு கொள்ளணும் என்றதுக்காகத்தான் இவர் இந்த கட்சி சார்ந்து இவ்வளவு வேலையும் இவ வந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆதரவு, இந்த கட்சியின் ஆதரவு இல்லை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த உதயஸ்ரீ வந்து இந்த மாநகர சபைக்குள்ள இந்த முதல்வர் தான் வந்து அந்த 10ஆம் மாதம் 22ஆம் தேதி உடைச்ச பிரச்சனைக்கு மாநகர சபை பகுதிக்குள்ளே வந்து, அதாவது வந்து மாநகர சபை மேயர்கிட்ட ஆஃபீஸுக்கு முன்னுக்கு வந்து சொன்ன விஷயம் என்ற கண்ணூடாக நான் நேரில் நிற்கத்தக்கதா. அங்கே இருந்தது அந்த இன்ஜினியர் ஒரு ஆள் இருந்தவர் சுரேஷ்குமார் அவர், மற்றது மராமத்து குழு தலைவரும் இருந்தார் மயூரன். அவே சந்தர்ப்பத்தில் வந்து சொன்ன விஷயம் வந்து எங்கட கட்சியின் ஆதரவு இல்லாமல் இங்கே நீங்கள் வந்து ஆட்சி செய்ய இயலாது, எந்த அயல் சனத்துக்கு சாதகமாக நீங்கள் வந்து செயல்படையில்லைன்னு சொன்னால் உங்களோட மாநகர சபை மேயர் ஆட்சி இங்கே நடக்காதுன்னு சொல்லி எனக்கு முன்னுக்கு அங்கே நின்று உள்ளுக்கு சத்தம் போட்டவர். அப்போ இவ வந்து தங்களோட ஆட்சியை தக்க வச்சு கொள்ளணுமென்றதுக்காண்டி அப்போ பொதுவாக ஒவ்வொரு உறுப்பினர் மேலும் அப்போ ஒரு, அதாவது அப்படி இப்படி பார்த்தால் இப்போ ஒரு இது ஒன்றுமே இல்லை சும்மா இடிச்சிட்டு போகலாம்னு சொல்லி பார்த்தா அப்போ நாங்கள் டீட்டெயிலாம் என்னதுக்கு, உறுதியெல்லாம் என்னதுக்கு ஒவ்வொரு காணிக்கும் வழங்கப்படுது. அதாவது எங்கட காணின்றதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் உறுதியே தர்றானுவல் வந்து அந்த சட்ட ரீதியா. அப்போ அந்த ஒரு பத்திரத்துக்கு மதிப்பில்லை. அப்போ நேற்று வந்து சொல்கிறாங்க அயல் சொன்னா, அதாவது வந்து அயல்கார சனம் சொன்னா இது பாததானன்ட்டு தாங்கள் விட்டுட்டு போயினோமா, இல்லையான்னு சொன்னால் தாங்கள் இடித்து அள்ளிட்டு தானே போவினோம் அப்படின்னா. அப்போ நாங்கள் கேட்டது உறுதியில் இருக்கிறதுன்படி பத்திரம் தான் பேச வேணுமே தவிர அயல் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த தர்ஷானந்தன் சொல்லி இருக்கிறார் அந்த ஃப்ளோட் கட்சியை சேர்ந்தவர். அவர் தான் கூடுதலான ரவுடிசம் பண்ணி கொண்டிருந்தார் நேற்று சத்தமாக. யாரையுமே அவர் மதிக்கலை, போலீஸாரை கூட மதிக்கலை, போலீஸாரோட கூட முரண்பட்டு கொண்டிருந்தவர் நேற்றைய சந்தர்ப்பத்தில். அப்படியான செயல்பாடை அவர் செய்து கொண்டிருந்தவர். அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார், குருநகருக்குள்ள தான் வந்து ஒரு நபரை வந்து இப்படி பிரச்சனையில் வந்து தான் தாக்கினதால தன் தாக்குதலை வந்து அவன் இன்று வரைக்கும் அவன் எழுந்திருக்கேல் என்ற மாதிரி அதை நேற்று ஒரு மிரட்டல் பாணியில் வந்து அவர் சொல்லியிருந்தார். அது எங்களோட தரப்பால் வந்து ஒரு அது வீடியோவாகவே எடுக்கப்பட்டிருக்குது, அந்த காணொலி எங்கள்கிட்ட இருக்குது, அப்படி சொல்லியிருந்தார். அப்போ இவ வந்து என்ன, அப்போ ரவுடித்தனமான ஒரு ரவுடிசம், அதாவது வந்து ஒரு சர்வாதிகார ரவுடிசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஒரு மேயர் என்ற ஒரு கேட்டகரியில் இருந்து கொண்டு. அப்போ இதெல்லாம் சட்டப்படி யார் இதுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுன்றதை நான் இந்த ஊடகம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.